வணக்கம் நண்பர்களே, அனைத்து உறவுகளுக்கும் எனது அன்பான காலை வணக்கங்கள். இன்றைக்கி என்ன ஒரு கஷ்டமான நியூஸு தான். நேற்று பார்த்தீங்களா, கசகசா நாட்டில் எப்படி ஒரு விமானம் விபத்துக்கு உள்ளாகிருக்குன்னு. பாவம், மொத்தம் 72 பேர் போயிருக்காங்க. அதில் 65 பேர் பேசஞ்சரு, பாக்கி விமான பயணிகள். எவ்வளோ ஒரு கோர விபத்தை பார்த்தீங்களா இல்லையா? வானிலை காரணமாக சொல்கிறாங்க, ஆனால் வீடியோவில் பார்க்குறப்ப அப்படி ஒன்றும் தெரியல, நல்லா தான் தெரியுது. ஆனால் என்ன கோளாறு, என்ன பிரச்சனை என்று சரியாக தெரியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு வீடியோ. பாவம், அதில் பயணித்தவங்களாம் எவ்வளோ ஒரு கனவோடு பயணிச்சிருப்பாங்க. கடைசி நேரத்தில் அவங்களோட உயிர் மரண பயம் எப்படி இருந்திருக்கும் நினச்சி பார்த்தாலே மனுஷங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியோ நம்ம கையில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? எல்லாம் கடவுள் விட்டுவது, நம்ம கையில் எதுவும் கிடையாது. மனிதர்கள் வாழ்க்கையே அப்படி தான், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி என்ன இருக்கோ அதுதான் நமக்கு நிரந்தரம், நாளைக்குங்கிறது கிடையாது. இந்த செகண்டு, இந்த நொடி நமக்கு நிச்சயம். அடுத்த நொடி, அடுத்த செகண்டுங்கிறலாம் சாத்தியமே கிடையாது மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே. ஓகே நண்பர்களே, அதுக்காண்டி தான் போட்டேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே பாய், நன்றி.